ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இயக்கங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் ஆதரவு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. டெல் அவீவ் மற்றும் பீர்சபாவை நோக்கி வியாழக்கிழமை பிற்பகல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அந்த தாக்குதலுக்கு கப்பலிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளே ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏவுகணை தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்களை இருதரப்பினரும் வெளியிடவில்லை. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கங்களுக்கும் இடையில் போர் இடம்பெற்று வரும் வேளையில் ஈராக்கை தளமாக கொண்டு இயங்கும் ஈரான் ஆதரவு இயக்கங்கள் இஸ்ரேலை நோக்கி அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் சிரியாவின் டமாஸ்கஸ் பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஒரு கட்டடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் 8 சிரிய ராணுவத்தினர் காயமடைந்துள்ளனர். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் நடத்திய இதுபோன்ற வான்வெளி தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவின் மூத்த தளபதிகள் பலர் கொல்லப்பட்ட பின்னர் சிரியாவில் இஸ்ரேல் நடத்தும் முதலாவது வான்வெளி தாக்குதல் இதுவாகும். வியாழக்கிழமை டமாஸ்கஸின் தெற்கே நயாவிற்கு அருகிலுள்ள ஹோலன் குன்றில் உள்ள கட்டடம் ஒன்றை சிரிய ராணுவத்தினர் பயன்படுத்தி வந்தனர். அந்த கட்டடத்தை நோக்கி இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பெருமளவிலான பொருட்சேதங்கள் ஏற்பட்டதோடு 8 சிரிய ராணுவத்தினர் காயமடைந்துள்ளதாக சிரிய அரச தொலைக்காட்சியான சனா தெரிவித்துள்ளது. அத்தோடு மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினர் அங்குள்ள முன்னாள் கைதிகள் 15 பேரை கைது செய்துள்ளனர். இதில் ஒரு பெண்ணும் அடங்குவர். ரமல்லா, பெத்லகேம், நப்லஸ், ஹெப்ரோன், துல்கர்ம் ஆகிய நகரங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் வீடு வீடாக சென்று அங்குள்ள பொதுமக்களை தாக்கியதோடு வீடுகள் மற்றும் பொருட்களை சேதப்படுத்தி 15 பேரை கைது செய்துள்ளதாக பாலஸ்தீனிய கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் ஆணையகம் தகவல் வெளியிட்டுள்ளதாக சனா தெரிவித்துள்ளது. அதே நேரம் சீனா இடையிடையே தாய்வானை அச்சுறுத்தி வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் சீனாவுக்கு சொந்தமான 24 போர் விமானங்கள் தாய்வான் மற்றும் சீனாவின் சூனிய பிரதேசத்துக்குள் நுழைந்து தாய்வானை நோட்டமிட்டதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சீனா வெளியிட்ட அறிக்கையில் தமது போர் விமானங்கள் தாய்வானை அச்சுறுத்தவோ சீன தாய்வான் எல்லைக்குள்ளேயும் வெளியேயும் பறப்பில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ளது. இன்னுமொரு முக்கிய விடயம் என்னவென்றால், மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படையினர் மீது ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்தப் போவதாக வெளியான தகவலில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லோய்ட் ஆஸ்டின் தெரிவித்தார்.